நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன், நடந்த உதாரணம் தான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெரிய இது நான் சொல்றது வந்து காவல் கிணறு பக்கம் நம்ம நாகர்கோவில் போற வழியில நடந்ததான ஒரு சம்பவம், நிஜ சம்பவம். அங்க வந்து இந்த விண்மில் காற்றாலை வைப்பாங்க. அந்த காற்றாலையை ரொம்ப செலவு பண்ணி வைப்பாங்க. அப்போ ஒரு காற்றாலையை கொண்டு வந்து வைக்க போறாங்க. வைக்கும் போது அதோடைய அடிவாரத்துல சபை இருக்கு. அந்த சபையை சொந்தமா கட்டி ஒரு ஊழியர் நடத்திட்டு இருக்காரு. இப்போ இவங்க வந்து வைக்க போறாங்க. அப்ப அந்த ஊழியர் சொல்றாரு, இங்க வைக்காதீங்க, உங்களுக்கு அவ்வளவு இடம் இருக்கு, நீங்க பக்கத்துல போய் எங்கேயாவது வச்சுக்கோங்க. இதுல இருந்து வரக்கூடிய கழிவுகள், அது சுத்தம் போது வரக்கூடிய கிரீஸ், அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சபை மேல இங்க மக்கள் மேல விழும், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சபை கட்டிட்டோம் எல்லாம் சொல்லி பொறுமையா சொன்னாலும் கேட்கல. இங்க தான் வைப்போம். என்ன பண்ணுவீங்க? பெரிய கம்பெனிக்காரங்க, ஜப்பான்காரங்க, கோடிக்கணக்கான பணம் வைத்திருக்கிறவர்கள், இங்க தான் வைப்போம், என்ன பண்ணுவீங்க? அந்த ஊழியர் சொன்னார், வைங்க, ஆனா அது ஓடாதுன்னாரு. நடந்த சம்பவம். அந்த ஏரியா இருக்கிற மொத்தமும் ஓடும், அந்த ஒண்ணு மட்டும் ஓடாது. ஒண்ணு மட்டும் ஓடாது. அவர்கள் ஜப்பானிலிருந்து விஞ்ஞானிகளை கூட்டு வந்தாங்க, டெக்னீஷியன்ஸை கூட்டு வந்தாங்க, செக் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஏன் ஓடல? கண்டுபிடிக்க முடியல. கட்சி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியா அதை காட்டி இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க. அந்த சபைக்கு பக்கத்துல மட்டும் அந்த காற்றாலை இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஊழியன் வாயில சொன்னது நியாய தீர்ப்பு.